பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த திமுக எம்பி கனிமொழி என் சோமு அரசியலில் யாரும் நிரந்தர எதிரி இல்லை என தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்கிருந்து வந்தாலும் அதை ஆமோதிப்போம் என தெரிவித்தார். அப்புறம் பிஜேபியுடைய ஒரு நட்பு மறைமுகமா ஒரு யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்க இருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்க ஆமோதிப்போம். டீலிமிட்டேஷன்ல நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அதிகப்படியான சீட்ஸ் நம்ம வாங்க முடியுமோ அந்த பாலிசிக்கான சப்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தலைமையில நாங்க நிச்சயமா அதை தான் நாங்க கேட்டு வாங்குவோம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்த தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் ஏன் பங்கேற்கவில்லை என்ற உண்மை இப்போதுதான் வெளியே வருகிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டுகிறதா என்ற கேள்விக்கு அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி என் சோமு பதிலளித்திருந்தார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்த நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் போது வெளிப்பட்டிருக்க வேண்டிய உண்மையை கனிமொழி என் சோமு இப்போதே வெளிப்படுத்திவிட்டதாக மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ வெளியில் உண்மைகள் வர ஆரம்பிக்குது. திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்க செய்தி என்பது அரசியலில் நண்பனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லி, அப்படின்னா நட்பு யாரோட வைக்க போகிறாங்க? நட்பு யாரை அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிறத டைரக்ஷனை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது மாதிரி நடந்துடக்கூடாது. இது பாராளுமன்றத்தில் ஓட்டு போடும் போது தான் தெரிய போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடியே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை வெளியில் சொல்லியிருக்காங்க அவருடைய புதிய நண்பர்களை பற்றி. இதை நீங்கள் திமுகவுடைய தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும், அந்த புதிய நண்பர்கள் யாரு? புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்மாநில காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை வழங்கி கௌரவித்தார். காவல்துறை பயிற்சி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா பேண்ட் குழுவின் இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் புதுச்சேரி காவல்துறையினர் ஆற்றிய முன்மாதிரியான சேவைகள் மற்றும் அர்ப்பணிப்பை குறிப்பிட்டு பாராட்டினார். குறைந்த எண்ணிக்கையிலான காவலர்களை கொண்டிருந்தாலும் உள்நாட்டு பாதுகாப்பிலும் கலாச்சாரத்தை காப்பதிலும் அவர்கள் ஆற்றி வரும் பங்கு போற்றுதலுக்குரியது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை வேளச்சேரி தனியார் மாலில் நடிகர் ஹிப்ஹாப் ஆதியின் பட விளம்பர விழாவிற்காக ரசிகர்கள் ஒரே நேரத்தில் திரண்டனர். கட்டணமில்லா நிகழ்ச்சி என்பதால் ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து இளைஞர்கள் ஒரே நேரத்தில் வெளியேறியதால் வேளச்சேரி முதல் கிண்டி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சி ரத்து குறித்து ஹிப்ஹாப் ஆதி வீடியோ வெளியிட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார். இஸ்ரோவில் நீடிக்கும் விஞ்ஞானிகள் பற்றாக்குறை காரணமாகவே குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஏவுதள நிலையத்தின் நிர்வாகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராக்கெட் ஏவுதளத்தின் உரிமம், பாதுகாப்பு, செயலாக்கம் உள்ளிட்டவை இஸ்ரோ வசம் மட்டுமே இருக்கும் என்றும், பராமரிப்பு, இயக்க பணிகள்தான் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுவதாகவும் இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விண்வெளித்துறையில் தனியாரின் முதலீடுகளை அதிகரிக்க முயற்சி செய்து வரும் மத்திய அரசு அதன் ஒரு பகுதியாக நிர்வாக மேலாண்மையை தனியார் வசம் ஒப்படைத்திருப்பதாகவும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பின் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் தொடர்பாக மீண்டும் மத்திய அரசுக்கு திட்ட அறிக்கை அனுப்ப தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. 2011 கணக்கெடுப்பின்படி கோவை மற்றும் மதுரை நகரங்களில் மக்கள் தொகை குறைவாக இருப்பதாக கூறி அவற்றுக்கான மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகளை மத்திய அரசு இருமுறை திருப்பி அனுப்பிவிட்டது. இந்நிலையில் தற்போது புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வீடு வீடாக சென்று தகவல் சேகரிக்கும் பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ளன. இதன் மூலம் கிடைக்கும் புதிய தரவுகளின் அடிப்படையில் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை எழுந்திருக்கிறது.
இடுக்கியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டம் 123 அடியை நோக்கி உயர்ந்து வருகிறது. வைகை அணையில் நீரை சேமித்து வைக்கும் பொருட்டு தமிழகத்துக்கான நீர்த்திறப்பு வினாடிக்கு 350 கனஅடியிலிருந்து 800 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1318 கனஅடியாகவும் நீர் இருப்பு 3153 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. டால்பின் புயல் சீனாவை நெருங்கி வருவதால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சீனாவின் 2வது பெரிய நகரமான ஷாங்காயில் சுமார் 1300 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில விமான நிலையங்களும் துறைமுகங்களும் மூடப்பட்டுள்ளன. கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்களும் சுற்றுலா கப்பல்களும் கரைக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. புயல் கடலில் மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் நிலையில் சீனாவின் கடலோரப் பகுதிகளில் பலத்த மழை கொட்டி வருகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா 2வது வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளது. உயரம் தாண்டுதல் பிரிவில் பசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி 2வது இடத்தை பிடித்தார். அதே உயரத்தை முதல் முயற்சியிலேயே தாண்டியதால் அல்ஜீரியாவின் யூனிஸ் அயாச்சி தங்கம் வென்ற நிலையில் 2 முயற்சிகளை எடுத்துக்கொண்ட பசந்த்குமார் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். சென்னை கொரட்டூரில் உள்ள பாடலாத்திரி சியாத்தாம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கொரட்டூர் கருமாரியம்மன் கோயிலில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி மேல தாளங்களுடன் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லையில் உள்ள பிரசித்தி பெற்ற காரையாறு சொரிமுத்தையனார் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் 6 நாட்களுக்கு பக்தர்கள் தங்கி வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையொட்டி பொருட்கள் மற்றும் சமையல் சாதனங்களை எடுத்துச் செல்ல இன்று ஒரு நாள் மட்டும் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ஆடி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் பரமேஸ்வரி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த அங்காளம்மனை சுமார் 4 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தனர். கோயில் வளாகத்தில் பக்தர்கள் பலர் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஞாயிறு வார விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பொது மற்றும் கட்டண தரிசன வரிசைகளில் 2 முதல் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை தரிசித்தனர். பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பில் குடிநீர் மற்றும் மின்விசிறி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. காரைக்குடி அருகே உள்ள ஆலங்குடி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் கை நிறைய ஊத்தாக்குடையுடன் இறங்கி மீன்களை உற்சாகமாக பிடித்தனர். கட்லா, ரோகு, ஜிலேபி, கெண்டை, ஐரை மற்றும் விரால் போன்ற பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்ததால் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூரியகாந்தி பூக்கள் வயல்கள் முழுவதும் மஞ்சள் போர்வை போர்த்தியது போல பூத்து குலுங்குகின்றன. இந்த கண்கொள்ளா காட்சியை காணவும் புகைப்படங்கள் எடுக்கவும் அருகில் உள்ள கேரள மாநிலத்திலிருந்து கார், பஸ் மற்றும் பைக்குகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். வயல்கள் அருகே விவசாயிகள் அமைத்துள்ள தற்காலிக கடைகளில் சுற்றுலா பயணிகள் காய்கறிகளை வாங்கிச் செல்வதால் அப்பகுதியில் சிறு வணிகமும் களை கட்டி வருகிறது. திருவண்ணாமலை மாநகரை தூய்மைப்படுத்தும் விதமாக திமுக எம்எல்ஏ ஏவா வேலு கால்வாய்களில் உள்ள கழிவுகள் மற்றும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். தூய்மை அருணை அமைப்பின் சார்பில் நடைபெற்ற இந்த பணியில் இளைஞர்களும் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாணவிகள் பாரம்பரிய இசைக்கருவிகள் வாசித்து நடனமாடினர். தொடர்ந்து பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்தை வலியுறுத்தி கடம்பூர் பேருநிலையத்திலிருந்து டான்போஸ்கோ விடுதி வரை விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது.
திருச்செந்தூரில் 17வது மாநில அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இடுக்கியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை நோக்கி உயர்ந்து வருகிறது. வைகை அணையில் நீரை சேமித்து வைக்கும் பொருட்டு தமிழகத்துக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 350 கனஅடியிலிருந்து 800 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1318 கனஅடியாகவும் நீர் இருப்பு 3153 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. திருவாரூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 5 லட்சம் நெல் மூட்டைகள் நகர்வு செய்யப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்டம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை சுமார் 1,10,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 90,000 மெட்ரிக் டன் நெல் அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் நகர்வு செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள 20,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே தேங்கி கிடப்பதால் மழையால் நெல்மணிகள் சேதமடையக்கூடும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் நேரலகிரி வனப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதை கண்டித்தும் யானைகளை நிரந்தரமாக விரட்டக் கோரியும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் வேப்பனப்பள்ளி பேரிகை சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வால்பாறைக்கு சுற்றுலா சென்றபோது காரில் அட்டகாசம் செய்த இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் காரில் கூச்சலிட்டு சென்றதை காவலர்கள் வீடியோவாக பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தனர். தமிழகத்தில் ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு 8.33% போனஸ் வழங்க தொழில் தகராறு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் 12 மணி நேரத்துக்கு மேலாக பணியாற்றும் ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு 8.33% போனஸ் வழங்கவும் 2022-2023 ஆண்டிற்கான ஊதிய உயர்வாக 25% வழங்கவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் நிலுவைத் தொகையை 2 மாதங்களில் வழங்க வேண்டும் என்றும் ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விஜயை 30 ஆண்டுகளுக்கு முதல்வராக நீடிக்க வேண்டி வேலூர் மேற்கு மாவட்ட தவிக செயலர் வேல்முருகன் செங்கோலுடன் சென்னை கோட்டை நோக்கி நடைபயணம் செல்ல முயன்றார். அப்போது உரிய அனுமதி பெறப்படவில்லை என கூறி காவல்துறையினர் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது இல்லை என்றாலும் வரும் நாட்களில் நடைபயணம் மேற்கொண்டு செங்கோலை முதல்வரிடம் ஒப்படைப்போம் என வேல்முருகன் தெரிவித்தார். வரத்து குறைவால் அரிசி விலை கடந்த சில வாரங்களில் 10% உயர்ந்துள்ளதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். நம் நாட்டில் அரிசிக்கான தேவை அதிகரித்துள்ளது. எனினும் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை பருவமழை குறையும் அச்சத்தால் அரிசி விலை உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் 15ஆம் தேதி மொத்த கொள்முதலில் 3,977 ரூபாயாக இருந்த ஒரு கிண்டால் அரிசி தற்போது 4,302 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் பேரணை வாய்க்காலின் பக்கவாட்டு சுவர் பெரிய அளவில் உடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறப்பதற்கு முன்பே இந்த உடைப்பை சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 5,543 கனஅடியாக சரிந்துள்ளது. அணை நீர்மட்டம் 78.37 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து குறைந்து வருவதால் காவிரிப்படுகை மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய முடியுமா என்ற கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கோவை மேட்டுப்பாளையம் அடுத்த பெத்திக்குட்டை பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் ஏறி விளையாடிய போது திடீரென கதவு தானாக மூடிக்கொண்டதால் மூச்சு திணறி 9 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். காரை எடுக்க வந்த உரிமையாளர் சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் திடீரென மிகப்பெரிய பள்ளம் உருவானதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கார் ஒன்று உள்ளே விழும் அளவிற்கு பள்ளத்தின் அளவு இருந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ராயப்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக தடுப்புகள் அமைத்து வாகனங்களை ஒழுங்குபடுத்தியதுடன் பள்ளத்தை சீரமைக்கும் பணியிலும் ஈடுபட்டனர்.
கள்ளக்குறிச்சியில் தனியார் கொரியர் வாகனத்தின் எலக்ட்ரானிக் லாக்கை உடைத்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லேப்டாப்கள் மற்றும் செல்போன்கள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து கொச்சி நோக்கி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை ஏற்றிக்கொண்டு தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகனத்தில் இந்த துணிகர கொள்ளை நடந்துள்ளது. லாரியில் பொருத்தப்பட்டிருந்த எலக்ட்ரானிக் பூட்டு உடைக்கப்பட்டதாக கொரியர் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சென்சார் மூலமாக அவசர எச்சரிக்கை செய்தி சென்ற நிலையில் அதன் பிறகே கொள்ளை நடந்தது தெரியவந்துள்ளது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது மர்ம நபர்கள் மீண்டும் அதே லாரியின் கண்டெய்னர் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டியிருப்பது தெரியவந்துள்ளது. திருச்சி திருவானைக்காவல் கன்னிமார்தோப்பில் குடியிருப்புகளை காலி செய்ய எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் குடியிருப்புகளை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என கூறினார். ஒரு தனி நபர் கோர்ட்டில் இவங்களை எவிக்ஷன் பண்ணணும், அந்த இடம் வந்து கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இருக்குது, அங்கே ஆக்கிரமிப்பு இருக்குது, அகற்றணும்னு சொல்லி ஒரு தனி நபருடைய கேஸ்னால இது கோர்ட்டில் இருக்குது. இது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கோர்ட்டில் இருக்கும்போது நம்ம உடனடியாக எந்த விதமான முடிவும் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் கோர்ட்டில் அந்த மக்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக நாங்கள் என்ன விஷயங்கள் அந்த மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல முடியுமோ அதை நாங்கள் சொல்லுவோம். கோயில்களில் மக்கள் செல்போன் பயன்படுத்த வேண்டாம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்ரீரங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் முக்கிய கோவில்களில் மொபைல் கவுண்டர்கள் அமைக்கப்படும் என கூறினார். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் கிழக்கு தாமோதர கிருஷ்ணன் கோபுரம் மீண்டும் திறக்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிதிலமடைந்த இந்த கோபுரம் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கோபுர வாயிலை திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடலில் நீராடிவிட்டு நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் குளித்த பக்தர்கள் சுமார் 4 முதல் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் அமைந்துள்ள நஞ்சுண்டஞான தேசிய ஈஸ்வரர் கோயிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி பாகம்பிரியால் அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. சுமார் 3 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏராளமானோர் வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் சித்தர் முத்துவடுகநாத சுவாமி கோயிலில் 194ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்றது. இதில் முத்துவடுகநாதருக்கு சிறப்பு அபிஷேகமும் சந்தன காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. 2 டன் அரிசி 3 டன் காய்கறிகளை கொண்டு அறுசுவை உணவு சமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சென்னை தீவுத்திடலில் கருப்பைவாய் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜி பவானீஸ்வரி மாரத்தானை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் திரளான பெண்களும் பள்ளி கல்லூரி மாணவிகளும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய ஐஜி பவானீஸ்வரி உடற்பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியம் என்றும் அவசர நேரங்களில் பெண்கள் காவல் உதவி செயலியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சென்னை OMR சாலை படூர் பகுதியில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற போட்டியில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை சுமார் 3500 பேர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான போட்டியில் ஹரியானாவைச் சேர்ந்த முதியவர் முதலிடம் பிடித்து அசத்தினார். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வரும் விண்வெளி ஏவுதள நிலையத்தின் நிர்வாகத்தை தனியார் துறைக்கு மாற்றும் நடவடிக்கைகளில் மத்திய அரசின் இன்ஸ்பேஸ் அமைப்பு இறங்கியுள்ளது. 2233 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 986 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 2வது விண்வெளி ஏவுதளம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவால் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதன் நிர்வாக மேலாண்மை மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தகுதியான இந்திய நிறுவனங்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த ஏவுதளத்தில் இருந்து சிறிய ரக செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி நகராட்சி அலுவலக வளாகத்தில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்திருப்பதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அலுவலகத்திற்கு வருவோர் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்வோரை நாய்கள் துரத்திச் சென்று கடிப்பதால் அச்சமடைந்துள்ள மக்கள் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு தவேகவில் பதவி கொடுக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு பேசிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன், பணம் கொடுப்பதும் ஒன்றுதான், பதவி கொடுப்பதும் ஒன்றுதான் என விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுவை படிப்படியாக குறைப்போம் என்று கூறியவர்கள் இந்த ஆண்டு 5000 கோடி ரூபாய் அளவுக்கு மதுவால் கூடுதல் வருமானம் வரும் என்று பட்ஜெட்டில் குறிப்பிட்டு உள்ளதாக சாடியுள்ளார். சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்கும் குறைவாகவே உள்ள நிலையில் தலைநகர் டெல்லி மும்முரமாக தயாராகி வருகிறது. அசம்பாவிதங்கள் ஏதும் இன்றி கொண்டாட்டங்களை நடத்துவதற்காக சுமார் 20,000 காவலர்கள் நகரின் பல்வேறு பகுதிகளில் நிறுத்தப்பட உள்ளனர். தேசிய கொடி ஏற்றப்படவுள்ள செங்கோட்டை பகுதியில் மட்டும் 1000 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. NSG கமாண்டோக்கள், துணை ராணுவ படையினர் முக்கிய இடங்களில் நிறுத்தப்பட உள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் மக்களை மீட்கவும் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லவும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தாக்குதல்களுக்கு மின்னல் வேகத்தில் பதிலடி தர குவிக் ரியாக்ஷன் எனப்படும் சிறப்பு படைகளும் நிறுத்தப்பட உள்ளன. ட்ரோன் தாக்குதல் நடந்தால் இடைமறித்து அழிக்க கட்டடங்கள் மீது தடுத்தளிக்கும் சாதனங்களும் நிறுவப்பட உள்ளன. சமூக தள தகவல் பரிமாற்றங்களையும் சிறப்பு பிரிவு ஒன்று கண்காணிக்க உள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் 3வது கட்டம் 16 மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. தற்போது 12 மாநிலங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியிருக்கும் நிலையில் இதில் 1,58,00,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள், இறந்தவர்கள் உள்ளிட்ட காரணங்களால் சுமார் 1,50,000 கோடி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. ஆந்திராவில் அதிகபட்சமாக 44,89,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. தமிழகம், கேரளம், பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் முதல் 2 கட்டங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்து முடிந்துவிட்டது. ஜார்க்கண்ட் மாநில அரசு பணி தேர்வாணையம் இந்த ஆண்டு நடத்திய தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளால் தலைநகர் ராஞ்சியில் மாணவர்கள் போராட்டம் வெடித்துள்ளது. முறைகேடுகளை எதிர்த்து 6 மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றவர்கள் வேறு வழிகளிலும் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். நடப்பாண்டு தேர்வு முறைகேடு மட்டுமின்றி பல ஆண்டுகளாக அரசு பணிகளுக்கான தேர்வுகள் தள்ளிப்போவது, தேர்வில் தேர்ச்சி அடைந்தாலும் பணி கிடைக்காமல் போவது, தேர்வுகள் மற்றும் பணி நியமனம் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றங்களில் முடங்குவது மற்றும் நீண்ட காலமாக காலி பணியிடங்களில் நிரப்பப்படாமல் ஏற்பட்ட தொடர் ஏமாற்றமும் விரக்தியுமே இளைஞர்களை வீதிக்கு வரச் செய்துள்ளது. இவர்களில் பலர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பணி வாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள். உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கும் மாணவர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அரசு நடத்திய முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த சம்மதிக்காவிட்டால் ஆகஸ்ட் 10 அன்று சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என மாணவர்கள் அறிவித்துள்ளனர். தனது காரை சிலர் கற்களாலும் காலணிகளாலும் தாக்கியதாக மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். உயிரிழந்த தங்கள் கட்சி தொண்டர் ஒருவரின் வீட்டிற்கு துக்கம் விசாரணைக்கு செல்லும் போது சிலர் தன் காரை சூழ்ந்து கொண்டு முழக்கங்கள் இட்டதோடு கற்கள், காலணிகள், சேரை வீசி தாக்கியதாக மமதா கூறியுள்ளார். கார் கண்ணாடி திறந்திருந்ததால் பெரிய கற்கள் தாக்கி தனது தலை பிளந்திருக்கும் என்றும் மமதா அச்சம் தெரிவித்தார். இதெல்லாம் காவல்துறையினர் கண்முன்னால் தான் நடைபெற்றதாக மமதா கூறினார். ஒட்டுமொத்த மேற்கு வங்காளமும் ரவுடிகள் கட்டுப்பாட்டிற்கு சென்றுள்ளதாகவும் மமதா விமர்சித்தார். ஆனால் அமைதியாக இருக்கும் தங்கள் பகுதியில் பிரச்சனையை ஏற்படுத்தவே மமதா வந்ததாக போராட்டக்காரர்கள் புகார் தெரிவித்தனர். கேரளத்தில் வந்தே மாதரம் பாடலின் முழு பதிப்பும் பாடப்படாது எனவும் எப்போதும் போலதன் முதல் 2 பத்திகள் மட்டுமே பாடப்படும் என்றும் அம்மாநில அமைச்சர் கே முரளிதரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் MP ராஜ்மோகன் உன்னித்தான் கேரளத்தில் வந்தே மாதரம் பாடலின் முழு பதிப்பும் ஒரு காலத்திலும் பாடப்படாது என திட்டவட்டமாக கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் பாராமதி அருகே பயிற்சி விமானம் தரையிறங்கும் போது விபத்திற்குள்ளாகியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பயிற்சி நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. விமானத்தை உடனடியாக தரையிறக்க முயன்றபோது மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளாகியது. எனினும் விமானத்தை ஓட்டிய மற்றும் உடன் பயணித்த பயிற்சி விமானிகள் இருவரும் எவ்வித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதே பாராமதியில் கடந்த ஜனவரி மாதம் ஏற்பட்ட விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்தார்.
தாய்லாந்து டெல்லி இடையேயான விமானம் திடீரென நடுவானில் குலுங்கியதற்கு விமானி போதைப்பொருள் பயன்படுத்தியதுதான் காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் புக்கெட்டிலிருந்து டெல்லி நோக்கி கடந்த 4ஆம் தேதி 145 பயணிகளுடன் பறந்து கொண்டிருந்த ஏர்பஸ் A320 ரக விமானம் நடுவானில் 300 அடி திடீரென கீழே இறங்கி குலுங்கியது. இதில் 17 பயணிகள் காயமுற்றனர். விமானத்தை இயக்கிய விமானிகளிடம் போதை மருந்து உட்கொண்டிருந்தனரா என்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையில் தலைமை விமானி போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டது. விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட விமான ஊழியர்கள் அனைவரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் 3 ஆண்டுக்கும் மேலாக முடங்கியிருந்த தேசிய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்துக்கு திறக்கப்படுவதாக மணிப்பூர் அரசு அறிவித்துள்ளது. காங்கோக்பி நகரில் மணிப்பூர் முதல்வர் யும்னம் கேம்சாந்த் சிங் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அனைத்து சமூக மக்களும் அச்சமின்றி பயணிக்க அழைப்பு விடுத்துள்ளார். மணிப்பூரின் லைஃப் லைன் என்று அழைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலை எண் 2 மற்றும் தேசிய நெடுஞ்சாலை எண் 37 ஆகியவை மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்படுகின்றன. கடந்த 2023 மோதலுக்கு பின் முடங்கிய போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்புவதால் அம்மாநில மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். தேசிய பாடலை முழுமையாக பாட தலைமைச் செயலாளர் பிறப்பித்த உத்தரவு குறித்து தமக்கு தெரியாது என்றும், தங்களை சுட்டுத் தள்ளுவதாக பிரதமரை மிரட்டினாலும் கூட பாடல் முழுமையாக பாடப்படாது என்றும் கூறினார். காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை மீட்பதில் நீடிக்கும் தாமதம் குறித்து அதன் முதல்வர் உமர் அப்துல்லா கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்தை எப்படியும் மீட்டுவிட வேண்டும் என கருதி மத்திய பாஜக அரசுடன் இணக்கம் காட்டியதாகவும், இதனால் மக்களிடம் செல்வாக்கை இழந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். செய்யாத பாவத்துக்கு விலை கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத முடிவுக்கு வந்தால்தான் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தருவதாக மத்திய அரசு கூறுவதாகவும், ஆனால் இது காஷ்மீரின் எதிர்காலத்தை இஸ்லாமாபாத்திடம் ஒப்படைப்பதற்கு சமம் என்றும் உமர் அப்துல்லா கூறியுள்ளார். தான் காஷ்மீரின் முதல்வர் என்பது பெயரளவுக்குத்தான் என்றும், உண்மையான அதிகாரம் துணைநிலை ஆளுநரிடமே உள்ளதாகவும் உமர் அப்துல்லா கூறினார். மெட்டா நிறுவனம் தனது உலகளாவிய கொள்கைகளை மட்டும் பின்பற்றினால் போதாது, இந்திய சட்டங்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சகத்தோடு மெட்டா உயரதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான ஆபாச படங்கள் வெளியாவதை தடுப்பதிலும், டீப் ஃபேக் எனப்படும் மார்பிங் புகைப்படங்கள் பரவலை கட்டுப்படுத்துவதிலும் எந்த சமரசமும் காட்டக்கூடாது என அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்திரில் நடைபெற்ற மாணவர்களின் போராட்டத்தை சிலர் தவறான பாதையில் திசை திருப்ப முயற்சித்ததாக முன்னாள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். பதவியை ராஜினாமா செய்தது பற்றி 2 வாரங்களுக்கு பிறகு மௌனம் கலைத்த அவர், நாட்டின் எதிர்காலமான மாணவர்களின் நலனை முக்கியம் என்பதால் பதவியை இழக்க முன்வந்ததாக கூறினார். மற்றபடி ஜென்சி இளைஞர்கள் மீது தமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் இல்லை என்றும் பிரதான் கூறினார். இந்தியாவில் 2050ஆம் ஆண்டுக்குள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை 34 கோடியாக, அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 1/5 பங்காக மாறிவிடும் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. டிரான்ஸ்ஃபார்ம் ரூரல் இந்தியா என்ற அமைப்பு வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவில் 5 ஒருவர் 60 வயதை கடந்தவராக இருப்பார் என சொல்லப்பட்டுள்ளது. இதில் 70 விழுக்காடு முதியவர்கள், கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய இளம் தம்பதிகளிடம் குழந்தை பெற்றுக் கொள்ளும் ஆர்வம் குறைந்து வருவது இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடியுடன் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சவுதி அரேபியா இணைந்து கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக நடந்த இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து இருவரும் பரஸ்பரம் உறுதியளித்துள்ளனர். மேலும் சமீபத்தில் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்த நிலையில் அதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து கூறியிருந்தார். டால்பின் புயல் சீனாவை நெருங்கி வருவதால் அங்கு முன்னெச்சரிக்கையாக 3 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சீனாவின் 2வது பெரிய நகரமான ஷாங்காயில் சுமார் 1300 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில விமான நிலையங்களும் துறைமுகங்களும் மூடப்பட்டுள்ளன. கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்களும் சுற்றுலா கப்பல்களும் கரைக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. புயல் கடலில் மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் நிலையில் சீனாவின் கடலோர பகுதிகளில் பலத்த மழை கொட்டி வருகிறது.
இந்திய பங்குச்சந்தைகளுக்கு அந்நிய முதலீடு வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மட்டும் நிகர அளவில் 12,921 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்நிய முதலீடுகள் வந்துள்ளன. கடந்த ஜூலை மாதம் நிகர அளவில் 20,200 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் வந்திருந்தன. கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே அந்நிய முதலீடுகள் இந்தியாவிலிருந்து வெளியேறிய நிலையில் மேற்காசிய போருக்கு பின் அது வேகம் பிடித்தது. ஆனால் ஜூலை மாதத்திலிருந்து நிலை தடுமாறி முதலீடுகள் மீண்டும் வர தொடங்கியுள்ளன. சர்வதேச மற்றும் உள்நாட்டு பொருளாதார சூழல்களே முதலீடுகள் மீண்டும் குவிய காரணம் என கூறப்படுகிறது. ஜப்பானில் மருத்துவமனை ஒன்றில் அறுவை சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அப்போது பதிவான அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் 28ஆம் தேதி தென்மேற்கு ஜப்பானில் 7.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. குமமோட்டோ பொது மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நிலநடுக்கத்தால் அறை முழுவதும் பயங்கரமாக குலுங்கியது. உபகரணங்கள் சரிந்து விடாமல் மருத்துவ ஊழியர்கள் போராடிய நிலையில் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் நோயாளி இருந்த மேசையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டனர். பிரிட்டனில் உடல் எடையை குறைக்க பயன்படுத்தப்பட்ட மருந்துகளால் 200 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உலக அளவில் உடல் எடையை குறைக்க ஒசம்பிக் மற்றும் மவுண்ட் ஜோரோ போன்ற ஊசி மருந்துகள் தற்போது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த மருந்துகளை போட்டுக் கொண்டவர்களில் பெரும்பான்மையோருக்கு செரிமான கோளாறு, நரம்பு மண்டல பாதிப்பு, இதய நோய்கள் ஆகிய பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இவற்றால் பாதிக்கப்பட்டு பிரிட்டனில் இதுவரை 200 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 1.5 லட்சம் பேர் பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் டால்பின் சூறாவளி தாக்கிய நிலையில் ஒகினாவா மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 2.5 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதனால் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி 5 பேர் காயமடைந்தனர். 14,000 கட்டடங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த புயல் நாளை காலைக்குள் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் துறைமுகங்கள் மூடப்பட்டு 162 கப்பல் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே சீனாவின் ஜேஜியாங் மாகாணத்தில் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.